ஒவ்வொரு முறையும் நான் படம் எடுக்கும்போது யோசிப்பேன், இந்த படம் என்ன மாதிரியான வாதங்களை உருவாக்கும், மக்கள் எப்படி ஏற்றுக்குவாங்க அப்படின்னு யோசிப்பேன். அதையெல்லாம் மீறி அந்த நம்பிக்கையை காப்பாற்றுற மாதிரி இந்த ஒவ்வொரு படங்களையும் மக்கள் தங்களோட சொந்த வீட்டுக்குள்ளே படம் எடுத்த மாதிரி ஏற்றுக்குவாங்க. மிகப்பெரிய வெற்றி எனக்கு கொடுத்துருக்காங்க. இந்த 5வது படமான பைசனும் ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. மக்கள் எல்லா ஊர்களையும் தன்னோட சொந்த கதையாக நினச்சி, தன்னோட சொந்த வாழ்க்கையாக நினச்சி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமும் இந்த படத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. என்னோட சார்பாகவும், என்னோட டீமோட சார்பாகவும், அப்ளாஸ் என்னோட ப்ரொடக்ஷன் அப்ளாஸ் சார்பாகவும், நீலம் ஸ்டுடியோஸ் சார்பாகவும் எல்லாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறோம். தீபாவளி வாழ்த்துக்கள். ரொம்ப அதான் சொல்லல, ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னோட படம் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் இந்த களம் எதை பற்றியான களம்ங்கிறது தெரிஞ்சதுனால இதை மாரி செல்வராஜ் எப்படி கையாளுறாரு அப்படிங்கிற ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருந்துச்சு. என்னோட கணிப்புப்படி நிச்சயமாக மக்கள் புரிஞ்சுக்குவாங்க நம்பி தான் எடுத்தோம். இன்னைக்கு அது ரிலீஸ் ஆன நாள்லேருந்து மக்களோட விமர்சனங்களும் அப்போ கலெக்ஷன் எல்லாமே வயசாக பார்க்கும்போது ஒரு பெரிய சந்தோஷத்தையும் பெரிய நம்பிக்கையும் இந்த படம் கொடுத்தது. இல்லை அப்படி இல்லை, இங்கே ஒரு சவுத்தில் ஒரு நெகட்டிவ் இருக்குது. சவுத்துனாலே வாழ தகுதி. சென்னையில் பேசுவாங்க, தென் மாவட்டங்கள் ஏன் இப்படி இருக்குது, தென் மாவட்டங்கள் ஏன் இப்படி இருக்குன்னு சொல்லி. தென் மாவட்டங்கள்லேருந்து ரத்தமும் சதயமாக ஜெயிச்சவங்க, கனவு நோக்கி ஓடினவங்க நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு முக்கிய காரணம் கணேசன் கதை எடுக்கணும். முக்கிய காரணம் வந்து இந்த ஊரோட நெகட்டிவை மாற்றணும். இந்த ஊருக்குள்ள இருக்கிற நிறைய இளைஞர்களுக்கு வந்து வேற மாதிரி எப்படி அவங்ககிட்ட பேசுறதுன்னு எனக்கு தெரியல. ஏன்னா ஒரு சினிமாக்காரனா நான் வந்து உரையாடும் போது நிறைய இங்கே சிக்கல்கள் இருந்துச்சு. அப்போ இளைஞர்கள்ட்ட அவங்களுக்கு புரிஞ்ச பாசையில் பேசணும். அது முக்கியமாக தென் தமிழ்நாட்டுக்கு ஒட்டுமொத்த தமிழ் மக்கள், ஒட்டுமொத்த தமிழ் சமூகங்களுக்கும் உள்ள எல்லா இளைஞர்கள்ட்டையும் நான் பேசணும் அப்படின்னு முடிவு பண்ணி அதுக்கு ஒரே டூல் வந்து ஒரே வழி வந்து கணேசன் கதை தான் எடுத்து முடிவு பண்ணேன். ஏன்னா கணேசன் கதைக்குள்ள என் கதை இருக்கு. நிறைய சவுத்தில் உள்ள நிறைய இளைஞர்களோட கதை, கோபம், வலி, அவங்களோட தேடல், கனவு எல்லாமே இருக்கு. அதனால நான் வந்து இந்த கதையை பண்ணி ஆகணும் முடிவு பண்ணி கிட்டத்தட்ட ஒரு பெரிய உழைப்பு போட்டு இந்த கதையை பண்ணோம். நிச்சயமா இந்த கதை பண்ண காரணம் சவுத் தமிழ்நாட்டோட நெகட்டிவ் ஸ்டைலையே மாற்றணும், இளைஞர்களோட மனநிலையை சேஞ்ச் பண்ணணும் அப்படிங்கிறதா இருக்கு. விளையாட்டு சார்ந்த கதைகள் இதை அடிப்படையா வச்சு சமூகத்துக்கும் அரசியல் பார்வையும் பார்வையாளர்களுக்கு அதை கொண்டு போறீங்களா? இப்போ விளையாட்டுன்னு ஒன்று இல்லை, தனியான ஒன்று இல்லை, அது சமூகம் சார்ந்தது தான். அதில் பயணிக்கிற அத்தனை இளைஞர்களுமே ஒரு சமூகத்திலிருந்து கிளம்பி தான் போகிறாங்க. நமக்கு உங்களுக்கே தெரியும், நீங்கள் சவுத்தில் இருக்கனால தெரியும், இங்கே உள்ள இளைஞர்களுக்குள்ள மனநிலை எப்படி பார்த்தாலும் அவன் என்ன கனவு நோக்கி பயணித்தாலும் அவன் வாழ்க்கைக்குள்ள என்ன குறுக்கிட்டுக்கிட்டே இருக்கு, என்ன மாதிரியான மனநிலை அவனை பாதிக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள் அவனை திசை திருப்புது, இது எல்லாத்தையும் அவன் எப்படி கிராஸ் பண்ணி எப்படி தான் கனவை நோக்கி அடைஞ்சான் அப்படிங்கிறத சொன்னா தான். இது வந்து பாதையே இல்லை, வழியே இல்லை, இந்த ஊரில் பிறந்தா இப்படி தான் வாழ்க்கை, இவ்வளோதான் நம்ம விதி நினச்சிட்டு இருக்காங்க. நிறைய பாதைகள் இருக்கு. நீ பயணிக்க ஆரம்பிச்சாதான் நிறைய மனிதர்கள் தென்படுவாங்க. அவங்க உனக்கு யாருன்னெல்லாம் பார்க்க மாட்டாங்க, உன் திறமையை பார்த்து உதவிகள் செய்ய ஆரம்பிப்பாங்க. அந்த உதவிகள் செஞ்சாதான் உங்களோட வாழ்க்கை மாறும். அப்படியாப்பட்ட மனிதர்களை சந்திக்கும் போது தான் உன் வாழ்க்கையில் ஒரு பெரிய வெளிச்சம் கிடைக்கும். அப்போ நம்பிக்கை இல்லாமல் இந்த ஊரில் நீ வாழாத, இந்த ஊரில் நம்பி வாழ்றதுக்காக நிறைய சோர்ஸ் இருக்கு. இந்த ஊர் நீ வந்து உன்னோட கனவை மட்டும் நம்பு அப்படின்னு சொல்றதுக்காக எடுக்கப்பட்ட படம் தான் பைசா. சாதி பத்தியான விவாதத்தை நான் கிளம்புறேன்னு சொல்லி நினைச்சுக்கிறேன். நான் வந்து இப்படி எடுத்துக்கிறேன், என்னோட வாழ்க்கையில ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பிரச்சனை இருக்கும். என்னோட வாழ்க்கையில நான் கண்ட ஒரே பேய் சாதி தான். ஓகேங்களா? அப்ப தொடர்ந்து நான் அதை வந்து அதோட பாதிப்புல இருந்து அதோட வழியை ஆடியன்ஸுக்கு ஏதோ மனநிலையா அது ஒண்ணுமே இல்லை, அதை நீ கடந்து வான்னு சொல்றதுக்காக என்னோட ஸ்கிரிப்ட்ல, என்னோட திரைக்கதையில அதை நான் வச்சுக்கிட்டே இருக்கேன். அது நான் வந்து சாதியை பற்றி பேசுவது அப்படின்னு இருக்குல்ல, சாதியை பற்றி விவாதத்துக்கு உட்படுத்துவது, சாதியை பற்றி திறந்த மனதோடு எல்லா இளைஞர்களோடையும் பேச ஆரம்பிக்க நான் ஆசைப்படுறேன். அது முதல்ல ரொம்ப நாள் கழிச்சு நடக்கனால இந்த நெகட்டிவ் கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். ஆனா போக போக இந்த நெகட்டிவ் சாதாரணமா மாறும். எல்லா இளைஞர்களும் பார்க்குற இடத்துல, டீ கடையில், எல்லா இடத்துலையுமே நம்ம ஊரில் உங்களுக்கே தெரியும், திருநெல்வேலியில் எவ்வளோ ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் அதை பற்றி மட்டும் பேச மாட்டோம். ஏன்னு கேட்டால் அதை உடச்சி வெளியே வரது ரொம்ப கஷ்டம். அப்படியே ஹாய் கலோடு சொல்லிட்டு போயிடுவோம். அதை அந்த நெகட்டிவை மாற்றணும், அதை உடைக்கணும். எல்லா இளைஞர்களும் தன்னை பற்றியும் தன் வாழும் சமுதாயத்தை பற்றியும் ஒரு திறந்த மனதோடு யார் தப்பு யார் பக்கம் நியாயம் இருக்குங்கிறத அவங்களே பேசி முடிச்சிட்டாங்கன்னா இவ்வளோ பிரச்சனை வராது. எல்லாம் பேசி பேசி ஒழிச்சு வைக்கிறதுனால நிறைய குமிஞ்சு போய் நிறைய சேர்ந்து அது எப்படி சொல்றது, பாம் மாதிரி வெடிச்சிருக்கு சில நேரத்தில். அப்போ குட்டி குட்டியா அதை பேசி சரி பண்ணி எனக்கு தெரியும் நான் எப்படியாப்பட்ட வாழ்க்கையிலேருந்து வெளியே போனேன்னு சொல்லி.
அந்த வாழ்க்கை நான் பட்ட வழியை இல்லை கணேசன் பட்ட வழியை இப்போ உள்ள இளைஞர்கள் யாரும் பற்றக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தொடர்ந்து நான் இயங்கிக்கிட்டே இருக்கேன். நீங்க ஒத்துக்குவீங்களா? நீங்க இங்க வந்து உட்காந்து சொல்வீங்களா? இல்ல இல்ல, நான் என்ன சொல்றேன், ஒரு சாதாரண சரி அது இருந்ததா அதுல பட்ட வழியை அனுபவிச்ச ஒருத்தன் சொல்லக்கூடாதுன்னு ஒரு விக்டிம அதுல அந்த வாழ்க்கையை அனுபவிச்ச நான் என்ன கேட்கிறேன்னா, இல்ல நான் சொல்றேன் கேளுங்க, நீங்க திருப்பி திருப்பி அதை நெகட்டிவ் செட் பண்ணாங்க. நான் என்ன சொல்றேன்னா, ஒரு விக்டிம இப்போ நீங்க வந்து ஒரு பெரிய வெற்றியாளர் கணேசனை வந்து ஒரு கதை சொல்லக்கூடாது சொல்லுவீங்களா? அவர் கதையை சொல்லக்கூடாது எப்படி சொல்ல முடியும்? அந்த சூழல் இல்ல இல்ல, ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. அதை மக்கள் முடிவு பண்ணிட்டோம். கதை ஏன் எடுக்கப்பட்டது, திரைக்கதை ஏன் எடுக்கப்பட்டதுன்னு மக்கள் முடிவு பண்ணிட்டோம். சென்சார் இருக்கு, அதுக்கெல்லாம் உட்பட்டு தான் நான் படங்கள் எடுக்கிறோம். ஓகேங்களா? ஒரு தனி மனுஷனை திருப்திப்படுத்துவதற்கோ ஒவ்வொரு தனி மனுஷனை திருப்திப்படுத்த முடியாது. இல்ல எனக்கு புரிஞ்சுக்கோங்க, எனக்கு ஒரு சுதந்திரம் இருக்கு. நான் அந்த நாட்டோட பிரஜை, இந்த நாட்டோட பிரஜை. திருப்பி சொல்றேன், நீங்க திருப்பி இந்த கேள்வி எழுப்பினால எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு. என்னை பாதித்த கதை, என் அப்பாவின் கதை, என் தாத்தாவின் கதை சொல்வதற்கான நான் சாக வரைக்கும் சொல்லுவேன். ஓகேங்களா? அதை அரசாங்கம் முடிவு பண்ணும், என் சட்டத்திட்ட முடிவு பண்ணும். தனி மனுஷன் முடிவு பண்ண முடியாது. ஒவ்வொரு தனி மனுஷனையும் உங்க வாழ்க்கை வேற, என் வாழ்க்கை வேற. நீங்க உங்க வாழ்க்கையை வலிச்சு நீ பார்க்க கூடாது. எனக்கு சட்டம்னு ஒன்று இருக்கு, அரசாங்கம் ஒன்று இருக்கு, சென்சார்னு ஒன்று இருக்கு. நான் கதையை யோசிக்கும் போதே அதுக்கான எல்லா சட்டத்திற்கும் உட்பட்டு தான் கதையை சொல்றேன். அப்படிலாம் கிடையாதுங்க. மாரி செல்வராஜ் சாதிக்கு எதிரானவர் அப்படிங்கிற ஸ்டாம்ப் குத்தப்படும். அந்த ஸ்டாம்பை நான் வரவேற்கிறேன். மாரி செல்வராஜ் சாதிக்கு, சாதி மனநிலைக்கு, ஏன்னா மாரி செல்வராஜ் சாதியால ரொம்பவே நெருக்கடிக்குள்ளான ஆள். தமிழ் சினிமாவில் அப்படி ஆள் இருக்கான்னு எனக்கு தெரியாது. ஆனா மாரி செல்வராஜ்ங்கிறவன் இங்க இருந்து கிளம்பி போனதுக்கான வழியும் வேணும் அவனுக்கு தெரியும். அதை மறந்துட்டு நீ சாதாரணமா ஆடு, சாதாரணமா பாடுன்னு என்னால முடியாது. மறுபடியும் சொல்றேன், நான் ஆணித்தரமாக சொல்றேன். மாரி செல்வராஜ் மேல ஒரு ஸ்டாம்ப் இருக்கு. அந்த ஸ்டாம்ப் மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதியை எதிர்ப்பான். நீங்க நாட்டி மாத்தாதீங்க. மாரி செல்வராஜ் தொடர்ந்து சாதி எதிர்ப்பான். சரி, ஓகே சொல்றாங்க. எங்க நடந்துச்சு, என்ன நடந்துச்சு? இல்ல, ஒட்டுமொத்த படத்தையும் 5 படத்தையும் என்ன சிஎம் பாராட்டியிருக்காரு, என்னோட கவர்மெண்ட் பாராட்டியிருக்கு, எனக்கு விருதுகள் கொடுக்கப்பட்டிருக்கு, ஒட்டுமொத்த தமிழ் சமூகம் என்னை கொண்டாடிட்டு இருக்கு. நீ திருப்பி 10 பேர் எங்கேயாவது வந்து பேசுறத மட்டுமே அதையே திருப்பி நெகட்டிவ் செட் பண்ண பாக்கீங்க. கஷ்டப்பட்டு வேதனையும் வலியுமா ஒரு நெகட்டிவ் செட் பண்ண ஒரு நெகட்டிவ் மாத்த முயற்சி பண்றோம். எவனோ 10 பேர் உட்கார்ந்துட்டு சொல்ற நெகட்டிவ் திருப்பி மாத்துறீங்க நீங்க. இத்தனை வருஷம் உழைப்புங்கிறது, இத்தனை வருஷம் தவிப்புங்கிறது, ஒட்டுமொத்த தமிழ் சமூகத்திலே ஒரு நெகட்டிவ் இருக்கு. அந்த நெகட்டிவை உடைக்கணும், அந்த நெகட்டிவை மாத்தணும், அந்த நெகட்டிவை டோட்டலா சேஞ்ச் பண்ணணும். சமூகங்களுக்குள்ளேயே ஒரு சாதியை பற்றியான ஒரு தெளிவான புரிதலை உருவாக்கணும். அப்படிங்கிறதுக்காகத்தான் இவ்வளவு வேதனை படம் எடுக்கிறோம். திருப்பி எங்கேயோ உட்காந்துட்டு ஒரு 50 பேர் பேசுறத வந்து அந்த நெகட்டிவ் இப்படி சொல்றாங்களா சொல்லத்தான் செய்வாங்க. ஆபரேஷன் பண்ணும்போது பேஷண்ட் கத்த தான் செய்வாங்க. ஆனா அந்த நோயை போக்க வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்கு. சாக வரைக்கும் இருக்கும். என்ன அழுத்தங்கள்? அழுத்தங்கள் இல்ல, ஒரு பயணிக்கிற படைப்பாளியா நீங்க இருக்கும்போது அழுத்தங்கள் பொறுப்பு இருக்கு. அழுத்த வேற, பொறுப்பு வேற. ஒரு படைப்பாளியா உங்களை ரொம்ப அதிகமா நம்பும் போது, ஒரு சினிமா தாண்டி, என்டர்டைன்மெண்ட் தாண்டி உங்களை ஃபோர்ஸ்டா நம்புறாங்க. நீ ஒன்று சொன்னா நான் அதை உண்மைன்னு எடுத்துக்குவேன் நம்புறாங்க. அப்போ அந்த உன்னோட படத்தை நான் பார்க்கும்போது நான் சாதாரணமாக எடுத்துக்க மாட்டேன். மற்ற சினிமாவை பார்க்குற மாதிரி உன் படத்தை நான் பார்க்க மாட்டேன். உன் சினிமாவுக்கு நான் ஸ்பெஷலாக பார்ப்பேன். உன் சினிமாவை நான் தீவிரமாக கண்காணிப்பேன். உன்னோட சினிமாவை நான் வந்து நோட் பண்ணிக்குவேன். உன்னோட சினிமாவை நான் அண்டர்லைன் பண்ணிக்குவேன்னு சொல்றதுனால எனக்கு பொறுப்பு அதிகமாக இருக்கு. இப்போ ஒவ்வொருத்தரும் படம் பார்க்கும்போது மாறி படம் பார்க்க போறோம். அதில் ஏதோ ஒரு விஷயம் கடத்தப்பட்டிருக்கும், ஏதோ ஒரு விஷயம் சொல்லப்பட்டிருக்கும். அந்த உண்மை சமூகத்துக்கு தேவையானதா இல்லையானதா அப்படிங்கிறத டிபேட் கிரியேட் ஆகும். அப்படிங்கும்போது வெறுமனே படம் நல்லா இருக்கு, கொண்டாடுறாங்க, படம் வேகமா போகுது, படம் குதிரை வேகத்தில் ஓடுது, அதை வச்சு நான் வைக்க முடியாது. இந்த படம் மக்களுக்கு என்ன கடந்துச்சு அப்படிங்கிற பொறுப்பு இருக்குல்ல. அப்போ எவ்ரி ஃப்ரேம் எவ்ரி ஷார்ட்டை யோசிக்கும் போது நான் ஏதாவது தப்பா வைக்கிறேனா, எவ்வளோ சினிமாவுக்காக வைக்கிறேனா, இல்லை படம் ஸ்லோவாக போனால் கூட பரவாயில்ல, நான் நேர்மையாக கையாளுறேனா அப்படிங்கிற பொறுப்பு வந்து இருக்கு. அந்த பொறுப்புக்குள்ள சின்ன அழுத்தம் இருக்கு. அந்த அழுத்தம்ங்கிறது கமர்ஷியல் அழுத்தம், அதாவது சோசியல். என் கூட சேர்ந்து கமிட்மெண்ட்டை என் கூட வேலை பார்ப்பாங்கல்ல, இப்போ எனக்கு இது இருக்கு, ஆனால் அவங்களுக்குலாம் அது இருக்காது. அப்போ அவங்க வேற ஒன்று எதிர்பார்ப்பாங்க. அப்போ அவங்களையும் நானும் பேலன்ஸ் பண்ணி நான் இதை சொல்றேன். இப்போ ஏன் நான் இடையில வந்து ரொம்ப ஃபோர்ஸ்டா பேசணும்னா, திருப்பி இந்த ஒரே நெகட்டிவை கேட்டு எந்த பிரஸ் மீட் வந்தாலும் இப்படி சொல்றாங்களே. 5 படமா உங்களுக்கு தெரியும். அந்த 5 படத்தையும் தாண்டி தான் படங்கள் பண்ணிட்டு இருக்கோம். அந்த 5 படத்தையும் மக்கள் பெருசா கொண்டாடுறாங்க. அப்ப இவ்வளவு மக்கள் கொண்டாடுற ஒரு விஷயத்த அப்படியே தள்ளி வச்சுட்டு
ஒரு 10 பேர் பட்ட நெகட்டிவ் செட் பண்ணி எனக்கு திருப்பி இருக்குல்ல, அது ரொம்ப பெயினா இருக்கு. நீங்க தென் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஜாதி தான் அதிகமா இருக்குறீங்க. உங்க படம் அந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். இல்ல அததான் சொல்றேன். இல்ல அப்படி ஒன்று இப்போ நான் என்ன சொல்றேன்னா, ஒருவேளை அப்படி ஒரு பொறுப்பு எனக்கு என்னையால ஒரு நடந்துச்சுன்னா நான் பொறுப்பேற்றிருப்பேன். அதை பத்தி நான் பேசியிருப்பேன். சாதியை பற்றி உங்களுக்கு வந்து உங்க நோயை பற்றி ஒரு சாதியை பற்றி உங்களுக்கு பேசும்போது உங்களுக்கு ஒரு வலியும் பெயினும் வருதுலாம் வராம உங்களுக்கு வந்து ஒரு பயம் வந்துச்சு அப்படின்னா அந்த பயத்துக்குள்ள நீங்க ஆட்பட்டுருக்கீங்கன்னு அர்த்தம். நான் மறுபடியும் சொல்றேன், நான் திருப்பி சொல்றேன், தைரியமாக தான் சொல்றேன். என் லைஃப்ல நான் வந்து கடந்து இழுத்து வந்தது. நான் ஒரு படத்துக்கு 100 நாள் வேலை பார்க்குறேன். ஒரு 1.5 வருஷம் 2 வருஷத்தை உழைக்கிறேன். ராத்திரி பகலாக வேலை பார்க்குறேன். இது எல்லாம் வெறுமன கமர்ஷியலுக்காக நான் பண்ண விரும்பல. எனக்கு ஒரு கடமை இருக்கு, எனக்கு ஒரு வாழ்க்கை இருக்கு, எனக்கு ஒரு பாடம் இருக்கு. நான் படிச்சிருக்கேன், வாசிச்சிருக்கேன், நான் நிறைய தலைவர்களை பின்பற்றியிருக்கேன். எனக்கு ஒரு அத்தனையும் சாதாரணமாக பொழுதுபோக்காக மட்டும் செஞ்சுட்டு போய் தூங்க முடியாது. அதில் நான் வந்து குறைந்தபட்சம் நான் வேலை பார்க்கறதுக்கு அர்த்தம் வேணும்னு நினைக்கிறேன். ஒருவேளை நாளைக்கு நான் இல்லாமல் போயிட்டா கூட மார்க் செல்வராஜ் படம் எடுத்தான்னு சொல்லாம மார்க் செல்வராஜ் இதெல்லாம் பண்ணிட்டு போனான் அப்படின்னு சொல்லணும்னு ஆசைப்படுறேன். ஒண்ணுமே இல்லை. நீ மறுபடி திருநெல்வேலி அந்த பதத்தை அந்த நகைட்டிவை மாத்ததுக்கு தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்திருக்கோம். அதான் இப்ப கேட்கறீங்கல்ல அந்த கேள்வியெல்லாம். திருநெல்வேலியில வேற எங்கேயும் கேட்க மாட்டாங்க. திருநெல்வேலியில வந்தாலே இந்த கேள்வி கேட்பாங்க. இல்ல ஏன் நான் திருநெல்வேலி ஏன் பதட்டமாக சொல்றேன்னா, நீங்க வேற எங்க நடந்தாலும் வேற ஒரு விஷயம் நடந்தா அதுக்கு வேற சாயம். திருநெல்வேலியில் நடந்தா டைரக்டா அதுக்கு ஒரு சாயம் இருக்கு. ஓகேங்களா? அப்ப எனக்கு மெசேஜ் வரும்போது வாட்ஸ்அப் ஓபன் பண்ணும்போது அவ்வளவு பதட்டமா இருக்கும். ஆமா நிச்சயமா. ஏன்னா திருநெல்வேலியில் ஒரு சம்பவம் நடக்குது, தூத்துக்குடியில் ஒரு சம்பவம் நடக்குது, விருதுநகரில் ஒரு சம்பவம் நடக்குது, மதுரையில் ஒரு சம்பவம் நடக்குதுன்னா அதை நான் எப்படி எடுத்துக்கிறது, அப்ப திருப்பி எப்படி மூவ் ஆன் பண்றது அப்படிங்கிற குழப்பம். ஏன்னா ஏதோ வகையில் அதுக்கு நான் சம்மந்தப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஒரு காரணம் இப்படி இருக்கும். வெறுமனே பேப்பர் நியூஸா இல்லை ஒரு செய்தியை எங்க கடந்து போக முடியாது. நான் கடந்து போக விரும்பல. அப்படி ஒருத்தர் இருக்கிறதே ஒரு பிரச்சனை. நீ வந்து சினிமாக்காரன்டா, நீ கடந்து போன்னு சொல்றது அயோக்கியத்தனமா நான் நினைக்கிறேன். எனக்கு ஒரு பொறுப்புக்கு ஒரு சமூகம் இருக்கு. ஓகேங்களா? இல்ல பதிவு நான் போட்டேன், ட்விட்லாம் போட்டேன். இல்ல எனக்கு புரியல. எல்லாத்தையுமே மாறி செலவாச்சே பண்ணணும். இல்ல புரியல. இப்ப புரியுதா? நான் கேட்கட்டுமா திருப்பி கேட்ட தாங்குவாங்களா? இதான் நீங்க பண்ணி நான் எனக்கு பார்க்க நேரம் சரியா போகுது. நான் மாறி செலவாச்சு உருவானதுக்கான காரணமே எனக்காக யாரும் பேசல அப்படிங்கறதுக்காக தான். புரியுதா உங்களுக்கு? திருப்பி எல்லா சுமையும் எங்க மேலேயே ஏத்தாதீங்க. இல்ல திருப்பி இத்தனை பேர் இதுல ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க. நான் ட்விட் போட்டேன், இவ்வளவு பேர் பேசின உலகமே கதறின ஒரு விஷயத்துக்காக மாரி செல்வராஜ் பேசுறேன்னு அண்டர் பண்ண நீங்க மாரி செல்வராஜுக்காக நடந்த அநீதியா மாரி செல்வராஜ் சொல்லும் போது அதை ஏன் சொல்றேன்னு கேக்குறீங்க. அதை ஞாபகப்படுத்தான்னு சொல்றீங்க. அதைத்தான் சொல்றேன்ல, அதை சொல்லிக்கிட்டு தான் இருக்கும். அதாவது மறுபடி இந்த மாதிரி படைப்பாளிகள் கஷ்டப்பட்டு அவங்க எடுக்கும்போது அவங்க மேல பயங்கரமா நீங்க சுமையை ஏத்துறீங்க. நாங்களே 1000 சுமையோட தான் இந்த படங்களை பண்றோம். எங்க ப்ரொடியூசரை கன்வின்ஸ் பண்ணி, சென்சாரை கன்வின்ஸ் பண்ணி, நடிகர்களை கன்வின்ஸ் பண்ணி அது ஒரு கமர்ஷியல் ப்ராடக்டா மாத்தி இவ்வளவு திருப்பி எங்கிட்ட வந்து ஒரு படம் இதை செஞ்சீங்களா, நீங்க அதை செஞ்சீங்களா? அண்ணா முடியலண்ணா, அப்படிலாம் கிடையாதுண்ணா. அது ஏன்னா காரணம்னா உங்களை நோக்கி நீங்கள் உண்மையை அணுகும் போது உங்களுக்கு பதட்டம் வரும். உங்க கண்ணு முன்னாடி ஒரிஜினலா உன்னை பார்க்கும்போது நீங்க உணர்ச்சியை கடத்தியே ஆகணும். அது உணர்ச்சி பயமா இருக்கலாம், மரியாதையா இருக்கலாம், பிரியமா இருக்கலாம், அல்லது வந்து ஒரு என்ன சொல்றது சரியான விஷயத்தை சொல்லிட்டான்னு கை தட்டலாம், இல்ல இப்படி சொல்றானு கோவம் வரலாம். அதெல்லாம் வந்தாதான் படைப்பு. எடுத்துட்டு தான் இருக்காங்க, இப்ப பேசிட்டு தான் இருக்காங்க, நிறைய பண்ணிட்டு தான் இருக்காங்க. அதை நான் பாராட்டிட்டு தான் இருக்கும். இல்ல செய்வாங்க, கண்டிப்பா செய்வாங்க. நான் உட்கார்ந்துதான் தப்பு நினைக்கிறேன். சாவகாசமா யோசிச்சு புரியல. இப்படி இவ்வளவு கேள்வி கேட்டா யாரும் வரமாட்டாங்க. இல்ல நீங்க நான் வந்து இல்ல என்கிட்ட இல்ல சொல்லுங்க, என்கிட்ட வாழ்க்கை இருக்கு, என்கிட்ட ஒரு தைரியம் இருக்குனால நான் ஹேண்டில் பண்றேன். ஓகேங்களா? எல்லாத்துக்கும் இப்படி ஆசை இருக்கு, ஒரு நல்ல படம் பண்ணணும் ஆசை இருக்கு. ஆனா அவங்க நோக்கி வைக்கப்பட்ட கேள்விகளால இவ்வளவு கேள்வி எதிர்கொள்ளணுமா,
இப்படி வேத்து இருக்க உட்காந்து பதில் சொல்லணுமா? ஒரு படம்னா இல்ல, ஒரு படம்னா ஜாலி. அப்படி வாங்க, அப்படி வாங்க, வாங்க. அது தனுஷா படம் பண்றேன், தனுஷா படம் பண்றேன். ஓகேங்களா? தனுஷா படம் பண்றேன்னா எப்பா சாமி இப்ப கேட்டீங்களே, இது நிவாஸ் இங்க இருக்கியாடா? துரு, நிவாஸ் பிரசன்னா, அனுபமா, ரிஷா விஜயன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுக்கு இவங்களோட உழைப்பு காரணம். ஏன்னா இந்த படம் நீங்க நினைச்சிட்டு இருக்க மாதிரி எனக்கு ஸ்பெஷல் வெற்றி அப்படின்னா, என்னை நம்பி ஒரு யங் டீம் வந்துச்சு, எங்க டீம் இளைஞர் பட்டாளம் என்னை நம்பி வந்துச்சு. அவங்க அத்தனை பேருமே ஜெயிச்சே ஆகணும் அப்படிங்கிற வெறி அவங்ககிட்ட இருந்துச்சு. முழுசா என்னை நம்பி வந்தாங்க. இப்போ நிவாஸ் பிரசன்னாவுக்கு திருநெல்வேலி, ஓகேங்களா, ரெண்டு ஒரே மண்ணில் இருந்து இப்போ தான் சந்திச்சிருக்கோம். ரொம்ப நாளாக கேட்டுகிட்டே இருந்தாப்புல என்கிட்ட, ஆனால் நம்ம கூட படம் பண்ணணும்னா வெளியே வரணும்னான்னு. இன்னைக்கு அவனோட மியூசிக் மூலமாக பைசன் கொண்டாடப்படுறதும், அவங்க மிகப்பெரிய ஆளுமையாக அவன் திறமை வெளிப்பட்டிருக்கிறதுலையும் ஒரு சகோதரனாகவும், ஒரு திருநெல்வேலி மண்ணின் மைந்தனாகவும் திருநெல்வேலிக்காரனாகவும் பயங்கர சந்தோஷம். ஏன்னா இண்டஸ்ட்ரியில் சினிமாக்குள்ள ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணியிருக்கோம். அது நிறைய இளைஞர்களுக்கு பயங்கர சப்போர்ட்டிவாக இருக்கும். சினிமாங்கிறது பெரிய மாயெல்லாம் கிடையாது, பெரிய கடவுள் பிம்பம்லாம் கிடையாது. யாரா வேணாலும் நீங்கள் எந்த துறையில் வேணாலும் போய் ஜெயிக்க முடியும். திருப்பி சினிமாங்கிறது பெரிய விஷயம். சினிமா எல்லா ஆர்ட் ஃபார்மும் ஒன்று தான். நீங்கள் திருப்பி சினிமா பண்ணால் மட்டும் அதை பயங்கரமாக பேசுறீங்க. சினிமாங்கிறது ஒரு ஆர்ட் ஃபார்ம். அந்த ஆர்ட் ஃபார்மும் நாங்கள் நிரூபிச்சிருக்கோம். அப்போ துரு வந்து அதான் உங்களுக்கு சொன்ன மாதிரி பெரிய நம்பிக்கை. இந்த வெற்றியை நான் முதல்ல வந்து ப்ரெசென்ட் பண்ணுறது துருவோட உழைப்புக்கு தான். ஏன்னா அப்படி ஒருத்தர் உழைக்கும் போது அவனுக்கான வெற்றியை நம்ம வாங்கி கொடுக்கல அப்படின்னா, நம்ம கற்றுக்கிட்ட இவ்வளோ ஆர்ட் ஃபார்ம் வேஸ்ட்டு. நம்ம நேர்மையாக செய்யறோம் அப்படின்னா அந்த பயம் மட்டும் தான். நீங்கள் இந்த படம் பண்ணும்போது பயஞ்சான்னு கேட்டிங்களே, துரு ஜெயிச்சுவானா, துருவுக்கான அங்கீகாரம் கிடச்சிருமா அப்படிங்கிற பயம் தான் இருந்துச்சு. அந்த பயம் பரிபூர்ணமாக வந்து வெற்றி அடைஞ்சிருக்கு அப்படிங்கிற. ஏன்னா அந்த பயம் போய் நிச்சயமாக துரு வந்து ஒரு ஹீரோவாக மட்டும் இல்லாமல் ஒரு திறமையான நடிகராகவும் வெளிப்பட்டுருக்காங்க. மக்கள் அதை கொண்டாடுறாங்க. அந்த வகையில் சந்தோஷம். அப்போ அனுபமா, ரிஷா, மதன், அமீர் சார், பசுபதி சார், நிறைய பேர் எங்களோட இளைஞர்களுக்காக சப்போர்ட் பண்ண நிறைய பேர் இருக்காங்க. எல்லாமே புதுசு. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த மாதிரி கேள்விகளை கேட்கும்போது நீங்கள் கேட்குறீங்க, அதை எதிர்கொள்கிற மனநிலை எனக்கு இருக்கு. ஆனால் என் டீம்கிட்டலாம் இல்லை, புரிஞ்சுக்கோங்க. ரொம்ப நன்றி. தொடர்ந்து என்னை கொண்டாடுவதற்கும் என்னோட திருப்பி சகாமறையாக கேள்விகளை எழுப்பி என் அறிவை தூண்டுறதுக்கும் ரொம்ப நன்றி. நீங்கள் இந்த கேள்வி கேட்டுறீங்களா, இது அடுத்த ஸ்கிரிப்ட் எழுதும்போது இது ஓடிட்டே இருக்கும். அப்போ இன்னொரு வீடியோ இப்போ நீங்கள் பயங்கரமாக என்னை வந்து இதெல்லாம் கேட்காம சூப்பர் சாப்பிட்டு அனுப்பியிருந்தீங்கன்னா, ஒருவேளை நான் ஒரு காதல் படத்தையோ இங்கெல்லாம் கேட்குற மாதிரி ஒரு ரொமான்டிக் ஃபிலிமோ இல்லை என் பொண்ணு கேட்குற மாதிரி இந்த கேள்வியெல்லாம் நிப்பாட்டினீங்கன்னா என் பொண்ணு கேட்குற மாதிரி ஒரு குழந்தை படமோ பண்ணுவேன். வந்து படத்துக்கு நான் வச்ச பேர் காலமாடன். அவங்க அப்பா வந்து காலமாடன் சாமி ஆடக்கூடிய ஒருத்தர். அவர் சொன்னார் என்கிட்ட. அப்போ இன்னொன்று நீ என்னென்ன பண்ணுவேன்னு சின்ன வயசுல கேட்டேன். சாப்பிடுவேன் போய் முட்டும் அப்படின்னாரு. ஓகேவா? அப்போ அவருக்கு எனக்கு தெரிஞ்சது அவர் வந்து எப்படி ட்ரீட் பண்ணுறது, அவர் பைசனாக ட்ரீட் பண்ணணும்னு நினச்சி முடிவு பண்ணேன். அப்போ அந்த டைட்டில் கொஞ்சம் எல்லா மொழியிலும் ரிலீஸ் ஆகுதுனால நம்ம பைசன் பேர் வச்சு பைசன் காலமாடனா மாறிடுச்சு. நிச்சயமாக கணேசன் இத்தனை வருஷம் கழிச்சு இந்த ஊரில் இருந்து நான் ஓடி போய் இந்த ஊரில் ஆல்ரெடி ஜெயிச்சு ஒரு ஆணிவேர் மாதிரி இருக்கக்கூடிய ஆளை திருப்பி நான் கொண்டாட வச்சிருக்கேன் அப்படிங்கிற என்னோட சினிமா மூலமாக நான் அதை செஞ்சுருக்கேன் அப்படிங்கிற ஒரு பெருமை எனக்கு பெருமை இருக்குது. ஏன்னா அவரை தெரிஞ்சுக்கிறது மூலமாக ஒரு கபடி பிளேயர்கிட்ட எவ்வளோ ஒழுக்கம் இருக்கணும், ஒரு கபடி பிளேயர் எவ்வளோ பிரச்சனைகளை தாண்டி வரணும். ஏன்னா கபடி பிளேயருக்கும் சாதாரணம் கிடையாது. அவன் முறுக்கேறிய ஒரு எப்போ வேணாலும் உணர்ச்சிசப்படக்கூடிய ஆளாக இருப்பான். அப்போ சவுத்தில் இன்னைக்கு இருக்கிற வாழ்க்கையில் அவன் உணர்ச்சிசப்படக்கூடாது, அவன் எல்லாத்தையும் தாண்டி வரணும். ஏன்னா கபடி பிளேயர் தான் முக்கு கபடி பிளேயர் தான் இருக்காங்க. அப்போ ஏதோ வகையில் கபடி பிளேயர் தடமாயிடுவாங்கன்னு பயம் இருந்துச்சு. கணேசனை வாழ்க்கையை முன்வைக்க மூலமாக என் எல்லாரும் கேட்டாங்க, உண்மையிலே கணேசன் இப்படியே வாழ்ந்தாப்லன்னு கேட்டாங்க. இதை விட அவர் வந்து ரொம்ப நேர்கோட்டில் வாழ்ந்திருக்காரு. நான் சினிமாவுக்காக நிறைய இளைஞர்கள் கதையை சொல்கிறதுக்காக நான் சில விஷயங்களை சேர்த்துக்கிட்டேன். ஆனால் அவர் வாழ்க்கையில் என்னால் நம்ப முடியாத மாதிரி நானும் அப்படி வாழலை. நான் கட்டற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவன். அவர் ரொம்பவே ஒழுக்கமாக ரொம்ப என்ன சொல்கிறது ஒரு நூல் பிடிச்ச மாதிரி வாழ்ந்திருக்காரு. அவரோட வாழ்க்கையை கேட்கும்போது பெரிய பிரமிப்பாக இருக்குது. அந்த வாழ்க்கையை இன்னைக்கு ரத்தம் சரியாக கடத்திட்டோம். என் சினிமா இன்னைக்கு வந்து நான் கற்றுக்கிட்ட சினிமா 20 வருஷமாக கற்றுக்கிட்ட சினிமாவை வச்சு ஒரு மிகப்பெரிய ஜாம்பவானோட மிகப்பெரிய ஒரு திறமையாளரோட வாழ்க்கையை அடையாளமாக கடத்திட்டோம் அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். ஆமாம், சொல்ல விடுங்க.
மஞ்சனத்தி அப்படிங்கிறது வந்து சின்ன வயசுல ஆடு மாடு மேய்க்க போகும்போது அந்த மரத்தோட நிழல்ல தான் வைப்பேன். அப்போ எங்கள் அம்மா சொல்லுவாங்க, மஞ்சனத்தி அப்படின்னா ஒரு தெய்வம், ஒரு இறந்து போன ஒரு தெய்வம் சொல்லுவாங்க. யாராவது மத்தியானங்காண்டி ஆடு மேய்க்க போகும்போது ஏதாவது பொண்ணு வந்து கூப்பிட்டா போயிடக்கூடாது, ஏதாவது சேலை கட்டி வருவாங்க, சாப்பிட்றியான்னு கேட்பாங்க, தண்ணி வேணுமான்னு கேட்பாங்க. அதெல்லாம் வந்து ஆள் கிடையாது, அதெல்லாம் வந்து பேயா இருக்குன்னு எங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க. அந்த கதையை கேட்டு கேட்டு தூரத்தில் யாராவது பொண்ணு போனால் கூட நான் பயப்படுவேன், மஞ்சனத்தியா இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ ஒரு கடக்கப்போ என் வாழ்க்கையில் அது பெரிய மெட்டஃபர் ஆயிடுச்சு. என் வாழ்க்கையில் வந்து நல்ல கேரக்டர்ஸ் நிறைய பேரை யோசிச்சு என் லைஃப்பில் வந்துட்டு போன எல்லா தோழிகளுக்கும் என் லைஃப்பை வடிவமைச்ச, என் லைஃப்பை ஒரு பெருமையாக மாற்றின எல்லா பெண்களுக்கும் ஒட்டுமொத்தமாக நான் வச்ச பேர் மஞ்சனத்தி. மஞ்சனத்திங்க வார்த்தைக்குள்ள ஒரு பொண்ணு இல்லை, என் வாழ்க்கையை சீரமைச்ச நிறைய பொண்ணுங்க அந்த இதுல இருக்காங்க, நிறைய இருக்காங்க. தெரியல, அடுத்த ஸ்கிரிப்ட் நான் கண்ணாடி போயிட்டு இருக்கு. அதான் அந்த ஒரு திரைக்கதை வந்து நமக்கு என்ன கொடுக்க போகுது அப்படிங்கிறத வந்து நான் முன்னாடியே பிளான் பண்ணலாம் பண்ண முடியாது. எனக்கு ஒரு நாட்டு இருக்கு, அந்த நாட்டை சொல்லியிருக்கேன். அந்த நாட்டை நான் இப்போ உட்காந்து எழுத ஆரம்பிப்பேன். எழுதும்போது என்னைய அன்னைக்கு எதுவும் சம்பவம் நடக்காமல் இருக்கணும் தமிழ்நாட்டில், நம்மளை உழுக்கிற மாதிரி, நம்மளை பாதிக்கிற மாதிரி, நம்மளை புரட்டி போடுற மாதிரி, ஏன்னா அதோட பாதிப்பு சேர்ந்துடும் எனக்கு. நிச்சயமா அப்படி ஒரு முக்கியமான நீங்கள் விரும்பக்கூடிய படமாக தான் அடுத்த படமும் இருக்கும். நன்றி. இது பேசலாம். ஒரே நிமிஷம், ரொம்ப ஏதாவது பெரியவங்களை பேசும்போது ஏதாவது தொழில வார்த்தை பிரயோகத்தில் ஏதாவது தப்பு இருந்தால் மன்னிச்சுக்கோங்க. ஏன்னா திருப்பி ஒரு கேள்வி எதிர்கொண்டனால மைண்டு வந்து இதை எப்படி கடந்து போகிறது, ஏன்னா நான் கடந்து போக தான் ட்ரை பண்ணேன். ஓகேங்களா, எல்லாருக்கும் ஓகே. சைலன்ஸ். அது நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன், அது வந்து எனக்கு ஒரு பெரிய லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு. ஏன்னா தென் மாவட்டம் பக்கம் நீங்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரும் கபடி ஆடுவாங்க. கபடி ஏன் பிடிக்கணும்னு நீங்கள் கேட்டிங்கன்னா கூட ஒரு பதில் இருக்காது. ஒவ்வொரு பசங்களோட ரத்தத்திலே ஊறி போயிருக்கு கபடி. இது வரைக்குமே நான் வந்து என் வாழ்க்கையில் ஒரு கேம் அவ்வளோ விளாண்டதில்லை. கபடி ஃபஸ்ட்டு நான் கற்றுக்க ஆரம்பித்தேன் இந்த படத்துக்காக. அதை நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். இந்த தருணம் வந்து நான் ரொம்ப நாள் திருநெல்வேலியில் இருந்தேன். நான் இங்கே இருக்கேன்னே யாருக்கும் தெரியாது. ஆக்சுவலாக ஒரு 1.5 வருஷம் இருந்திருப்பேன். இந்த வாழ்க்கை பற்றியும் இங்கே இருக்கிற மக்கள் அவங்களோட கதைகள் எல்லாம் கேட்டு இது வந்து என் வாழ்க்கையில் ஒரு மிக முக்கியமான தருணமாக நான் பார்க்குறேன். ஒரு நடிகனா மட்டும் இல்லை, ஒரு மனிதனாகும். ஸோ அது நான் கஷ்டம்னு சொல்ல மாட்டேன். என் வாழ்க்கைக்கு ஒரு மிக தேவையான ஒரு அனுபவமாக இருந்துச்சு. நீங்க தான் சொல்லணும். நன்றி, ரொம்ப நன்றி. தேங்க்யூ, ரொம்ப நன்றி, எல்லாத்துக்கும் நன்றி.